பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, வேதாரண்யத்திலே கொட்டுகின்ற மலை ஆரம்பித்தனத்திலிருந்து யாரும் கூட கரையாம நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள், தாய்மார்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் கூட பார்க்காத ஒரு விஷயத்தை எம்மன் எண்மக்கள் யாத்திரையில பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். எது நடந்தாலும் கூட எதற்கும் அச்சப்படாமல் இந்த யாத்திரை முடியும் வரை கடைசி வரை இருந்துவிட்டு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த யாத்திரை என்பது உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. தமிழகத்திலே அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணத்தை இந்த யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 120வது தொகுதியாக நாம் வந்திருக்கின்றோம். அனைத்து இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணம் என்பது ஒரு மாற்றம் வேண்டும். தமிழகத்திலே இந்த அரசியல் சாக்கடையை சுத்தம் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வைத்துக் கொண்டு தமிழகம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது என்பதை தெளிவாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால், ஏழை சமுதாயத்தை மையப்படுத்தி ஒரு அரசு நடக்க வேண்டும் என்றால், அடுத்த கட்ட தமிழகம் வெற்றிமடை போட வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முடியும் என்பதை நீங்கள் அனைவருமே தெளிவாக உணர்ந்திருக்கின்றனர். அதான் இந்த யாத்திரையுடைய வெற்றி என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, உங்களுடைய கருத்தும் கூட. அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், நான் மலையிலே நனைந்து வந்து இப்ப இந்த கூட்டு கீழே என்று பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன மலையில் நடந்துதான் கேட்டுட்டு இருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். நான் ஒரு 15 நிமிடம் நிச்சயமாக பேசுகின்றேன். மறுபடியும் உறுதி அளிக்கின்றோம். நம்முடைய கட்சி தொண்டர்கள் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். வேதாரண்யத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது மிகப்பெரிய வெற்றி யாத்திரையாக மாற வேண்டும் என்பது நம்முடைய கட்சி தொண்டர்கள் உழைத்திருக்கின்றார். அவர்களுக்கு மாநில தலைவராக ஒரு உறுதிமொழி அளிக்கின்றேன். மறுபடியும் இந்த யாத்திரை முடியும் பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வேதாரண்யத்திலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்த வேண்டும் என்று உறுதி அளிக்கிறோம். காரணம், அந்த அளவுக்கு சிரமப்பட்ட இந்த யாத்திரை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். எந்த இடத்திலும் கூட உங்களுடைய முகம் சொல்லக்கூடாது. காரணம், இது அனைத்தும் மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய வேலை. தமிழகத்திலே நல்ல ஒரு அரசியல் வர வேண்டும். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கின்றனர். சகோதரர்களே, வேதாரண்யம் ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க. திருவாரூர் என்று சொன்னால் பேரழகு, மன்னார்குடி என்று சொன்னால் மதியழகு, வேதாரண்யம் என்று சொன்னால் வினக்கழகு. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான சரித்திர சான்று பெற்ற ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ராமருக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பில்லை, ராமாயணத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம். யாரெல்லாம் அப்படி சொல்றார்களோ அவர் அனைத்தையும் தயவு செஞ்சு நீங்க வேதாரண்யத்துக்கு வாங்க, கோடியக்கரைக்கு வாங்க, ராமபெருமானுடைய பாதங்களை பாருங்க. நேரடியாக அயோத்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தெப்பல் கொடி உறவை வேதாரண்யத்திலிருந்து பாருங்கள் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்திற்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் சகோதர சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக மன்றுக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒரு ஆன்மீக மண் மட்டுமல்ல இல்லையா, இங்க இருக்கக்கூடிய கோவில், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில், இந்த கோவில் தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் எந்த ஒரு இந்து கோவிலுக்கும், ஏன் உலகத்தில் எந்த ஒரு இந்து கோவிலுக்கும் 67,000 ஏக்கர் சொத்து இல்லையா. உங்களுடைய வேதாரண்யத்தினுடைய வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு 67,000 ஏக்கர், 67,000 ஏக்கர் சொத்து இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நம்ம தெளிவாக நம்முடைய தொலைநோக்கு பார்வை வைக்கின்றோம். 2026 உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை என்பது இருக்காது என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதாரண்யத்தினுடைய வேதபுரீஸ்வரருடைய 67,000 ஏக்கர் திரும்ப சாமிக்கு, திரும்ப உங்களுக்கு அது வந்துடும்.
அது இத்தனை காலமாக ஆக்கிரமிப்பில் இருக்கு. இன்னைக்கு என்ன சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வேதபுரீஸ்வரர் அவர்களுக்கு 67,000 ஏக்கர் இருக்கு. அதை யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு பணக்கார சுவாமி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சுவாமி, எந்த இடத்திலும் கையெழுதி வேதாரண்ய மக்கள் நிற்க தேவையில்லை. அப்படிப்பட்ட 67,000 ஏக்கர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு நம்முடைய யாத்திரை எண்மண் எண் மக்கள் வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரர், வேதாரண்யம் என்று சொன்னாலே இந்தியா முழுவதுமே, வேதாரண்யம் என்று சொன்னாலே இந்தியா முழுவதுமே மக்கள் பேசுவது உப்பு. 80,000 ஏக்கர் ஒப்பந்தத்தில் 6.5 லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 50,000 பேர் நேரடியாக இந்த உப்பு எடுக்கக்கூடிய இந்த தொழிலை ஈடுபட்டிருக்கின்றார்கள். 50,000 பேர் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் 6.5 லட்சம் டன். அதே போல வேதாரண்யம் என்று சொன்னாலே மாம்பழம். இதனுடைய சுமை என்பது தனிச்சுமை. இந்த பகுதியில் மட்டுமே 10,000 டன் மாம்பழம் சாகுபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10,000 டன் மாம்பழம். அதே போல வேதாரண்யம் என்று சொன்னாலே முல்லைப்பூ சாகுபடி. 5,000 ஏக்கர்ல முல்லைப்பூ சாகுபடி. தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு வேதாரண்யம் தொகுதிக்கு. 6.5 லட்சம் டன் உப்பு ஒரு பக்கம், 10,000 ஏக்கர்ல மாம்பழம் சாகுபடி, 5,000 ஏக்கர்ல முல்லைப்பூ சாகுபடி. இதை தாண்டி 20,000 மீனவ சொந்தங்கள் வேதாரண்யத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, எந்த ஒரு தொகுதிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு வேதாரண்யத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் இருந்து ஆரம்பித்து உப்பு தொழில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர்கள் ஆரம்பித்து முல்லைப்பூவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஆரம்பித்து மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவரும் ஒரே தொகுதியில் இருக்கின்றனர். இன்னைக்கு வேதாரண்யம் என்று சொன்னால் எனக்கு தெரியும், காந்தியடிகள் அவர்கள் தண்டி குஜராத்துக்கு தண்டி மார்ச் போகும் பொழுது அதே நேரத்தில் ஏப்ரல் 30, 1930 ஐயா ராஜாஜி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்தாங்க. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடந்த இடம் வேதாரண்யம். அதை முன்னின்று நடத்திய ஐயா வேதரத்னம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த ஊர். அப்படிப்பட்ட மாட்சிமை மிக்க ஒரு ஐயா 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாங்க. சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருக்கு அரசு கொடுத்த சம்பளம் 3 முறை இருந்த பொழுதும் கூட அந்த சம்பளம் தனக்கு வேண்டாம் என்று ராமகிருஷ்ண மடத்தை கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர்கள் வாழ்ந்த போது இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஐயா வேதரத்னம் பிள்ளை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். சகோதரர், நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம். மலையில நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு விதத்தில் பேசும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. மலையில நிற்க வைத்து பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. உங்களை எல்லாம் நிற்க வைத்து பேசுவது ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இருந்தும் வேகமாக முடித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேசும்போது 2-3 விஷயத்தை சொல்லி காட்டினார். குறிப்பாக இன்னைக்கு வேதாரண்யத்தில் எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு மாம்பழம் இருக்கோ, எந்த அளவுக்கு முல்லைப்பூ இருக்கோ, எந்த அளவுக்கு நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கின்றார்களோ, இன்னைக்கு திருப்பூர் எந்த அளவுக்கு ஆடை உற்பத்தியில் பேர் வாங்கி இருக்கிறதோ அதே போல் வேதாரண்யத்திற்கும் வரும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். குறிப்பாக உங்களுடைய கோரிக்கை நேதாஜி அப்பேரல் பார்க் அது மத்திய அரசுடைய SITP ப்ராஜெக்ட்ல வர வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. அது ஒன்றுமில்லை, 120 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட் மொத்த காசு. இதை மாநில அரசு நினைத்திருந்தால் எப்பவே பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மாநில அரசு இந்த பகுதியில தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் எப்போதே அந்த 120 கோடி ரூபாய் போட்டம் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம், இது எங்களுடைய பொறுப்பு. நேதாஜி அப்பேரல் பார்க்க வேதாரண்யத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். நாங்கள் மாநில அரசு போல மத்திய அரசு மீது பழி போட விரும்பலைங்க. நாங்கள் வேதாரண்ய மக்களுக்கு என்ன நடக்குதோ நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏன்னா வேதாரண்யத்திலிருந்து பெண்கள் இன்னைக்கு திருப்பூர் வந்து வேலை பார்க்கிறாங்க. நானே பார்த்திருக்கிறேன். திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல நம்முடைய சகோதரிகள் வேலை பார்க்கிறாங்க அப்பேரல் பார்க்கல. இந்த நேதாஜி ஆயுத பூங்கா ஆடை பூங்கா இங்க வந்துருச்சுனாங்க, நம்முடைய சகோதரிகள் சொந்த ஊரில் இருந்து வேலை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதை முயற்சி செய்து நாங்கள் பெற்றுக் கொண்டு வந்து உங்களுக்கு தருகின்றோம் என்கின்ற உறுதியும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். அல்ல, அதை தாண்டி உங்களுக்கு தெரியும், வேதாரண்யம் எப்பொழுதுமே தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். வேதரத்னம் ஐயா பின்ன காலத்திலிருந்து
இருக்கக்கூடிய கோவில்கள் எப்படிப்பட்ட கோவில்கள் ஐயா? 67,000 ஏக்கர் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. எப்பொழுதுமே தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரண்ய மக்கள் இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவும் சாதாரணமாக வரப்போவதில்லை, 400 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று தெரியும். இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியும் கூட, நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை இன்னைக்கு பாருங்க, நம்ம பேச பேசவே மழையில் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் இந்த பாத யாத்திரையை ஒத்தி வைப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், புயல் வரும், புயல் அடிக்கடி வரக்கூடிய பகுதி, சேதம் அடையக்கூடிய பகுதி, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதி, மீனவ சங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதி, நிறைய மனிதர்களுக்கு இங்கே அடுத்த கட்டம் செல்வதற்கு தொழிற்சாலை தேவைப்படக்கூடிய பகுதி. இதற்கு நிச்சயமாக நாகப்பட்டினம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். கம்யூனிஸ்ட்காரங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களும் வளர மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கழுதை தேய்ந்து கட்டடமானது போல, கழுதை தேய்ந்து கட்டடமானது போல கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது எனக்கு எந்த கோபம் இல்லைங்க. அவர்களுக்கு மனசாட்சி இருக்கு, அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. தோழர்களை பற்றி நான் பேசல, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். கழுதை தேய்ந்து கட்டடமானது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளால கிடையாது, வெஸ்ட் பெங்கால கிடையாது, இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழகத்தில் கொஞ்சமா இருக்கிறார். அவர்களால் எந்த வளர்ச்சியும் கூட எந்த இடத்திற்கும் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நாகப்பட்டினத்திற்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் மட்டும்தான், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அடுத்த 20 ஆண்டுகளில் இந்த தொகுதியுடைய முழு வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். இந்த தொகுதி தமிழகத்திலே ஒரு முதன்மை தொகுதியாக வர வேண்டும். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளித்து கம்யூனிஸ்ட் கோட்டை, கம்யூனிஸ்ட் கோட்டை, கம்யூனிஸ்ட் கோட்டை என்பதை இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க அதை கரப்ஷன் கோட்டை, கரப்ஷன் கோட்டை, கரப்ஷன் கோட்டையா மாற்றிருக்காங்க. அதை உடைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கோட்டையாக மாற்றுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் கூட உங்களுக்கு கிடைக்காது. காவிரியும் நீங்க வருவதையா? உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு, நம்முடைய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக 1974 காவிரியினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டு கால ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம கர்நாடக அரசின் பிறகு 4 அணைகளை கட்டினார்கள். கபினி கட்டினாங்க, ஹேமாவதி கட்டினாங்க, ஹாரங்கி கட்டினாங்க, சொர்ணாவதி 4 அணைகள் கட்டினார்கள். அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்து குறைய ஆரம்பித்து காங்கிரஸ் ஆட்சி மறுபடியும் கர்நாடகாவிலே வந்த பிறகு இந்த ஆண்டு முதலாக நம்முடைய டெல்டா பகுதியில் விளை நிலங்கள், விவசாய நிலங்கள், குறிப்பாக வயல்வெளி காடுகள் பரிசு நிலங்களாக மாறுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் திமுக காரங்க முதலமைச்சருக்கு எந்தவித கவலையும் கிடையாது. பெங்களூருக்கு போறாரு, இந்தி கூட்டணியில் போறாரு, காங்கிரஸ் காரங்கிட்ட தண்ணியை திறந்து விட என்று குறை கேட்பதில்லை. அதனால் திமுக, கம்யூனிஸ்ட் இரண்டுமே தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. ஒரு கட்சி குடும்பம் 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 என்று நினைக்கக்கூடிய கட்சி, இன்னொரு கட்சி வளர்ச்சிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கட்சி. 2024 நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் அமைச்சர் மக்கள் கேட்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விடுத்து, அதே நேரத்தில் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர், நாம் மீனவர்கள் என்று பிரதமர் சொல்றது இல்லைங்க, மீன் விவசாயிகள் என்று சொல்றார். ஏன்னா விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் இன்னைக்கு மீன் விவசாயிகளுக்கு வந்துருச்சு. முதல்ல கிசான் அட்டை விவசாய பெருமக்களுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு மீன் விவசாயிகளுக்கு அதே கிசான் அட்டை வந்துவிட்டது. நீங்க படகு வாங்கினா கூட மத்திய அரசுடைய மானியம் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்திலே துறைமுகம் கட்டுவதற்காக மத்திய அரசுடைய நிதி பெரிய அளவில் நாம் ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இவங்க மீனவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா, நாங்க வந்தோம்னா
மீன்பிடி காலத்துல, குறிப்பாக இந்த தடை காலத்துல 60 நாட்களுக்கு 8000 ரூபாய் நாங்கள் நிவாரண நிதியாக கொடுப்போம் என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் செய்து நம்முடைய யாத்திரையை ஆரம்பித்ததே ராமேஸ்வரத்தில் மீனவ சொந்தங்கள் மத்தியில் இந்த யாத்திரையை ஆரம்பிச்சோம். அதன் பிறகு திமுகவுக்கு பற்றி வருமான பார்த்த பிறகு எனக்கு 5000 6000 உயர்த்திருக்கிறார். ஆனால் தேர்தல் அறிக்கையில 8000 என்று சொல்லியிருக்கிறார். எதுவுமே செய்யாத ஒரு அரசுனா திராவிட முன்னேற்ற கழகம், மீனவர்களுக்கு எதிரான ஒரு அரசுனா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா உங்களுக்கு தெரியும், 2019 மோடி ஐயா 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் முதலாக மீன்வளத்துறைக்காக ஒரு தனி அமைச்சரவை உருவாக்கியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதிலும் கூட அவருடைய முதல் இணையமைச்சராக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர்களை முதல் இணையமைச்சராக நியமித்திருக்கிறார். அதனால் சகோதரர்கள் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களை, உங்களுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை தாண்டி உங்களுக்கு தெரியும், காங்கிரசுக்கு நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றது ஐயா. திருத்துறைப்பூண்டியிலிருந்து அகசியம் பள்ளிக்கு வரக்கூடிய ரயில் சேவையை நாங்க பெருசு பண்றோம் அப்படின்னு 2005 நிறுத்தினோம். 2005 உங்களுடைய ரயில் சேவை நிறுத்தப்பட்டது காரணம் நாங்கள் அகலப்பாதையாக மாற்றுகின்றோம். 2005 உங்களுடைய வேதாரண்யத்தினுடைய ரயில் சேவை என்பது 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ரயில்வே சேவையை கொண்டு வந்த பொழுது ஆரம்ப காலத்தில் கொண்டு வரப்பட்ட ரயில்வே சேவை இந்த வேதாரண்யம் ரயில்வே சேவை. அது 2005 காங்கிரஸ் நிறுத்தினாங்க. 7 வருஷம் ஒரு செங்கல் கூட வைக்கல. 2012 அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ண ஆரம்பித்தார். அதன் பிறகு நம்முடைய மோடி ஐயா வந்தவுடன் உடனடியாக இந்த ரயில்வே பாதையினுடைய அகலப்படுத்துவதற்காக 294 கோடி ரூபாய் நம்முடைய மோடி ஐயா செலவு செய்து இந்த வருடம் ஏப்ரல் மாசத்துல அந்த ரயில்வே சேவையை மறுபடியும் நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். இதன் மூலமாக வேதாரண்யத்துடைய உப்பு இந்தியா முழுவதும் செல்கிறது, வேதாரண்யத்துடைய மாம்பழம் இந்தியா முழுவதும் செல்கிறது, வேதாரண்யத்துடைய பூக்கள் இந்தியா முழுவதும் செல்கிறது. ஒரு ரயில்வே பாதையை 2005 அகலப்படுத்தும் மூடி வச்சுட்டு 7 ஆண்டு காலம் ஒரு செங்கல் கூட வைக்காம 2012 அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 294 கோடி ரூபாய் ஒதுக்கி நாம் இந்த வேலையை சரி செய்து உங்களுக்காக ரயில்வே பாதையை மறுபடியும் திறந்திருக்கின்றோம். இந்த ஒரே ஒரு விஷயம் பாருங்கய்யா, காங்கிரஸ் எப்படி அரசாழ்வார்கள், பாரதிய ஜனதா கட்சி எப்படி அரசாளும் என்பதற்கு உங்களுடைய பகுதியினுடைய இந்த ரயில்வே சேவை மட்டுமே சான்று, வேறு எதுவுமே நம்ம அதிகமா பேச மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வேதாரண்யத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பாருங்க. முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றார்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். நான் வேதாரண்யத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. வேதாரண்யத்திலே காஸ்டிக் சோடா தொழிற்சாலை அமைக்கப்படும், அமைச்சாங்களா? இல்லை. வேதாரண்யத்திலே குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும், இல்லை. வேதாரண்யத்திலே நறுமண தொழிற்சாலையும் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலையும் அமைக்கப்படும், இல்லை. வேதாரண்யம் ஆயக்காரன்புரத்திலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும், இல்லை. இந்த வேதாரண்யத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. 5க்கு 5 தோல்வி. அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். எங்களை பொறுத்தவரை நான் சொல்லுகின்றேன், வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி மட்டும்தான் முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார். 99% என்கின்ற பெரிய பொய்யை தூக்கிட்டு வந்துட்டார். எனக்கு இந்தியாவிலேயே பொய் பேசக்கூடிய முதலமைச்சர் பட்டியலில் மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் நம்பர் 1 இருக்கிற தவிர வளர்ச்சியில நம்பர் 1 இல்லைங்க. ஊழல் செய்வதில் நம்பர் 1 இருக்கார். தமிழ்நாட்டை குடிகார நாடா மாற்றுவதில் நம்பர் 1 இருக்கார். குடும்ப ஆட்சியை கொண்டு வருவதில் நம்பர் 1 இருக்கிறார். சமூக நீதியை உடைப்பதிலே நம்பர் 1 இருக்காரே தவிர அவர் சொல்வது போல நம்பர் 1 முதல்வர் இதுல மட்டும்தான் இருக்கிறார். வளர்ச்சியில் நம்பர் 1 முதல்வர் இல்லைங்க. இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் வைத்துக் கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேதாரண்யம் அடுத்துள்ள மகாராஜபுரம் மேல்பாதை சாலை அங்க இருக்கக்கூடிய ஒரு 8 மாதத்திற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க. அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் யார் நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம்.
அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுடைய ஆசிரியர் சங்கமே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இங்க மாணவர்கள் படிக்கிறாங்க, அவர்கள் பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கு. இப்பவே நம்ம பார்க்கிறோம், சில இடத்துல பியர் பாட்டில் எல்லாம் பள்ளிக்குள்ள வருது. தமிழகத்திலே ஆசிரியர் சங்கமே முன்னின்று நடத்திய ஒரு டாஸ்மாக் எதிரான ஆர்ப்பாட்டத்தை வேதாரண்யத்தில் மட்டும்தான் நீங்க பார்ப்போம். அப்படி இருந்து கூட டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருக்கின்றார்கள். காரணம், இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் டாஸ்மாக் திறந்திருக்கிறாங்க. ஐயா, தீபாவளிக்கு முன்னாடி குறிப்பாக பெண்கள் நிறைய நின்று இருக்கிறீங்க மலையில, மலையை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரூபாய் எவ்வளவு கஷ்டம், அந்த ஒரு ரூபாய் எப்படி குடும்பம் நடத்துறது, அதில் எப்படி சேமிக்கிறது, அதில் எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது என்று ஒரு தாய்க்கு அந்த மனக்கணக்கு நல்லா தெரியும். நீங்க பாருங்க, தீபாவளிக்கு முன்னாடி நாள் டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 2 நாள்ல டாஸ்மார்க் சம்பாதிச்ச தொகை மட்டுமே 467 கோடி ரூபாய். 2 நாள்ல தமிழகத்தில் டாஸ்மார்க்காரங்க சாராயம் விட்டு கோட்டர் பாட்டில் விட்டு 467 கோடி ரூபாய். அந்த பணம் எங்கேயுமா போயிருக்கணும்? அந்த பணம் நியாயப்படி வளர்ச்சிக்காக போயிருக்கணும். அந்த 467 கோடி ரூபாய் என்பது அரசுக்கு வருமானமா பார்க்காது. அது டிஆர் பாலு அவர்கள் சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமானமா பாருங்க, ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமானமா பாருங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், இல்லத்தரசிகள் எந்த காரணத்துக்கும் கூட சாராய ஆலை நடத்தக்கூடிய கட்சியை நீங்க ஆதரிக்க கூடாது. நான் பெண்களிடம் 2 கோரிக்கை தான் வைக்கிறேன். உங்களுக்கு சாமானியருடைய ஆட்சி வேணுமா, சாராய ஆலை நடத்துவருடைய ஆட்சி வேணுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது சாராய ஆலை நடத்துவருடைய ஆட்சி, சாமானியருடைய ஆட்சி என்பது நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. சாதாரண ஒரு இல்லத்தரசி நரேந்திர மோடியுடைய தாயார் இன்னைக்கு 99 வயசுல தேவடி சேர்ந்திருக்கிறார். நரேந்திர மோடி சொல்றாரு, அவருடைய அம்மா இவர்களை வளர்க்கும் பொழுது இந்த குழந்தைகளை 5 வீட்டுல போய் பாத்திரம் கழுவித்தான் குழந்தைகளை வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய பையன் புதல்வன், அவருக்கு தெரியும் ஒரு பெண்ணுடைய கஷ்டம். அதனாலதான் ஐயா, அதனாலதான் அம்மா உங்களை பார்த்துதான் நம்ம திட்டங்களே இருக்கு. உங்களுக்கு வங்கி கணக்கு இல்லையா? வங்கி கணக்கு. பிரதமர் கட்டக்கூடிய இலவச வீடுகள் எல்லாமே ஒரு பெண்ணுடைய பெயர்ல தான் பதிவு செய்யறாரு. உங்களுக்கான கொரோனா காலகட்டத்தில் 500 ரூபாய் வங்கி கணக்கு. இன்னைக்கு 80 கோடி இந்தியர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கொரோனா காலகட்டத்திலிருந்து மாதத்திற்கு ரேஷன் அட்டையில எவ்வளவு அரிசி வாங்கினாலும் கூட எனக்கு மேல 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. சிலிண்டர் விலை உயர்த்தி வச்சுட்டு சொன்னீங்க, இது இல்லாம மோடியை யாரு கொடுத்தாங்களோ 300 ரூபாய் மானியம். அனைத்தும் கூட பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், தாய்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி ஐயாவுடைய ஆட்சி. காரணம், ஒரு தாயினுடைய வலியை முழுமையாக உணர்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் நிச்சயமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சாமானியர்களுடைய ஆட்சியை நீங்கள் தேர்வு செய்து சாராய ஆலை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்கள் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மலையை பொருட்படுத்தாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு பயணம் செய்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எழுச்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதை உறுதியாக நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மறுபடியும் ஒரு உறுதிமொழியை கொடுத்துவிட்டு செல்கின்றோம். அடுத்த முறை வேதாரண்யத்துக்கு நாங்கள் வரும்பொழுது என் மக்கள் யாத்திரை முடித்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வேதாரண்யத்திலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இங்கு நடத்தும். அந்த பொதுக்கூட்டத்தில் நானும் பங்கேற்பேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அலுவலகப்பட்டுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் தஞ்சை பகுதியிலே கட்சி வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தோம். இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவராக இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில சிறப்பு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் நேதாஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் வைரமுத்து ராஜேந்திரகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, பட்டியலினுடைய மாவட்ட தலைவர் பழனி செல்லதுரை அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மண்டல தலைவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் இளவேந்தர் அவர்கள், நாகராஜன் அவர்கள், மீனா சங்கர் அவர்கள், இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் நித்யா, மேனகா, குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் 2 நபர்களை மனம் திறந்து இங்கிருந்து பாராட்டி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருவர்
நம்முடைய கட்சியினுடைய நகர தலைவர் மிக கடுமையாக உழைத்து இந்த யாத்திரை அற்புதமான யாத்திரையாக அமைய வேண்டும் என்று உழைத்த நம்முடைய கட்சியினுடைய நகர தலைவர் அருமை அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இளைஞரணியினுடைய தலைவர் அன்பு தம்பி நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய மாவட்ட தலைவர் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இங்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் பொதுமக்கள் கட்சியை சாராதவர்கள் அதிகமாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். மலையில சைடுல எல்லாம் நிற்கிறீங்க. கட்சி நண்பர்கள் எதையும் பொருட்படுத்தாம 5 மணியிலிருந்து மலையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய இரும்பு தொண்டராக இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் கீழே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு உறுதிமொழி அளித்துவிட்டு செல்கின்றேன். மறுபடியும் இங்கே வரும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தோடு நாம் சந்திப்போம். பொதுமக்கள் அனைவரையும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு நாம் அழைப்போம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அந்த பொதுக்கூட்டம் வேதாரண்யத்தில் நாம் இருப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மத்திய அரசாங்கத்தின் நலத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். திருமதி விஜய் அவர்கள் இலவச வங்கி கடன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்.